இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை பெறக்கூடாது, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாது என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு மனம் மாறி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தார். அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தாரா கெடுத்தாரா என்று விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. எப்படி இருந்தாலும் அவர் கொடுத்த இடஒதுக்கீடு இன்றைக்கு அமலில் இல்லை. நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டது. அந்த இடஒதுக்கீட்டை மாநில அரசு நினைத்தால் சரியான தரவுகள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எந்த ஒரு சமூகத்திற்கும் தனி உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதியோடு 1000 நாட்கள் முடிவடைகிறது. 1000 நாட்களை கடந்தும் சரியான தரவுகளை புள்ளி விவரங்களை தமிழக அரசு தயாரிக்காமல் இன்றைக்கு ஆளுகின்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பகிரங்கமாக அறிவிக்கிறார், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியாது, ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை இவர்கள் திட்டவட்டமாக சதித்திட்டம் தீட்டி ஏமாற்றுகிறார்கள். மாநில சுயாட்சியை பற்றி பேசுகின்ற வாயிலேயே பேசுகின்ற திமுக மாநிலத்திற்கு இருக்கின்ற அதிகாரத்தை மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது என்று ஒரு போர்வையில் வடிகட்டிய பொய்யை சட்டமன்றத்திலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாநில சுயாட்சி என்று பேசுவதெல்லாம் மாநிலத்தில் சுயமாக கொள்ளையடிப்பதைத்தான் மாநில சுயாட்சி என்று இவர்கள் நினைத்து விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில் 2021ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று பேசிய பலர் இன்றைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழகத்திலே மற்ற சமூகங்களிடம் ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற திமுக அரசுதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுக்கிறது. சட்டமன்றத்திலே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று அறிவித்ததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே சட்டசபையில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த, திமுகவை சார்ந்த, அண்ணா திமுகவை சார்ந்த எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி பேச மறுக்கிறார்கள். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்று தமிழக அரசிடம் கேள்வி கேட்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. இதில் இன்னொரு கேள்விக்கூத்தான விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அரசாணை நாங்கள் தான் கொடுத்தோம், வன்னியர்களுக்கு நாங்கள் தான் உள் ஒதுக்கீடு கொடுத்தோம் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்த அதிமுக கூட, அந்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட சட்டமன்றத்தில் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுயநலம் அவர்களுக்கு பெரிது. ஆனால் வன்னியர்களுக்காக போராடுகின்ற இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கிறது. ஆகவேதான் பாமக நிறுவனர் அவர்கள் 1000 நாட்களை கடந்து விட்டது. ஆகவே வருகின்ற டிசம்பர் 24ஆம் நாள் அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று. இந்த நிலைமையில்தான் ஏற்கனவே வன்னியர்களை பற்றி தவறாக தாறுமாறாக பேசியவர்கள் இன்றைக்கு ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். பல யூடியூப் வலைதளங்களில் வன்னியர்கள் தன்னை ஆண்ட ஜாதி என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் நாடாண்டவர்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் சத்திரியர்கள் என்று மார்த்தேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் வன்னியர்கள் இன்றைக்கு வெளி மாநிலங்களுக்கு, வெளி நாடுகளுக்கு போய் கூலி வேலை செய்கின்ற அளவுக்கு மோசமான நிலைமையில் தான் இருக்கிறார்கள். கல் உடைக்கும் நிலைமையில் இருக்கிறார்கள். செங்கல் சூளைகளில் வேலை செய்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான கல்வி வேலை வாய்ப்பு இல்லாமல் வன்னியர் சமூகம் இன்றைக்கு இருக்கிறது. வேண்டுமானால் வாருங்கள், நாங்களே காட்டுகிறோம் என்று வன்னியர்கள் சொல்லவில்லை. வன்னியர்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் பேசவில்லை. இதுவரை 10.5% இடஒதுக்கீடு
கொடுத்தது தவறு என்று பேசிய ஊடகங்களே இன்றைக்கு மனம் மாறி உண்மையை ஒப்புக்கொண்டு வன்னியர்களுடைய அவலங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே வன்னியர்களுக்கு 10.5% அல்ல 15% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் பலர் இன்னும் ஒரு படி முன்னே போய் வன்னியர் சமூகத்திற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல காணொளிகள் யூடியூப் வலைதளங்களிலே வந்து கொண்டே இருக்கிறது. வன்னியர்களுடைய இடஒதுக்கீடுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆதரவை நீர்த்தி போக செய்கின்ற வகையில் திமுகவினர் தான் இனி தவறான பொய்யான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுவார்கள். ஒரு மணிமண்டபம் கட்டியதை மட்டுமே 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியதை மட்டுமே சமூக நீதி என்றும் அதைத்தான் இடஒதுக்கீடு என்றும் இந்த நாட்டிலே ஒரு பொய்யை பேசிக்கொண்டு ஒரு பித்தலாட்ட அரசியலை நடத்தி கொண்டு தமிழகத்திலே ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. அதே போலவே இதுவரை அமலில் இல்லாத வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்ட பிறகும் அந்த 10.5% இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலோ அல்லது பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலோ அல்லது அதிமுக நடத்துகின்ற பொதுக்கூட்டங்களிலோ இதுவரை எடப்பாடி பழனிசாமியோ சி.வி. சண்முகமோ கே.பி. முனிசாமியோ பேசவே இல்லை. அதிமுகவை சார்ந்த யாரும் வாய் திறப்பதில்லை, பொதுவெளியில் எதையும் பேசுவதில்லை. ஆனால் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூச்ச நாச்சம் இல்லாமல் அவர்கள் மக்கள் மத்தியிலே மறைமுகமாக பிரச்சாரம் செய்தார்கள். வன்னியர்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்காக எந்த பொய்யையும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் வன்னியர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறுவதற்கான அந்த வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு குறைந்தபட்சம் 10.5% உள் ஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி வாய் திறந்து பேசாமல் வன்னியர்களுடைய ஓட்டை மட்டும் வாங்கிவிடலாம் என்று அதிமுக கனவு கண்டு கொண்டிருக்கிறது. அதே போலவே வன்னியர்களின் ஓட்டை வாங்குவதற்கு என்ன வழி என்று திமுகவும் திட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆக இந்த இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பற்றி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி வன்னியர் சமூகத்திற்கு அப்பால் வன்னியர் சமூகத்தை தாண்டி மனச்சாட்சியுள்ள சில நடுநிலையாளர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல மாற்றத்தை தமிழக அரசியலே தந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் தொடர வேண்டும். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா நடத்துகின்ற போராட்டத்தின் மூலம் வென்று எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.